பஜாஜ் இப்போ பல்சர் N160 SS லான்ச் பண்ணியிருக்காங்க. டாப் அண்ட் வேரியன்ட். அதோட வாக் அரவுண்ட இப்போ நம்ம பார்க்க போறோம். வாக் அரவுண்ட்னு சொன்னதையுமே ஒருத்தர் சுத்தி வராரு. ஸோ டிஜேவும் நானும் சேர்ந்து தான் இந்த வாக் அரவுண்ட் பண்ண போறோம். ஒரு முழு 360 பண்ணிட்டாரு. டிஜே வண்டியை பத்தி சொல்லுங்க. வண்டி வந்து 2 வால்வ்ல இருந்து 4 வால்வ் ஆயிருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் அப்கிரேடு. மற்றபடி டிசைன் ஆஸ்பெக்ட்ல நம்ம வாக் அரவுண்ட் பண்ணணும், காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒரு 4-5 விஷயங்கள் தான் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் வந்து கிராஃபிக்ஸ். ஆக்சுவலி இதுல 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஒயிட் கலர் பார்த்துட்டு இருக்கீங்க. இது இல்லாம பிளாக்கு இன்னும் வந்து ஒரு ப்ளூ ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராமினென்ட்டா நம்ம பார்த்தோம்னா ரெட் கலர் ஸ்டிக்கரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டியான ரெட் கலர் ஃபினிஷஸ் இருக்கு. நிறைய இடத்துல கார்பன் ஃபைபர் இன்ஸ்பயர்ட் எலிமெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. பேசிக்கான டிசைன் லாங்குவேஜ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். 2V மாதிரியே. எனக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெசிவா தெரியுது என்னன்னா இந்த டிஸ்க் பிரேக்ஸ் தான். ஏன்னா ஒரு 160cc பைக் தான். ஆனா டிஸ்க் பாருங்க இவ்வளவு பெருசா இருக்கு. 300mm because இது 300mm. யா ஸோ 300mm அண்ட் ரியர்லையும் பார்த்தீங்கன்னா டூவல் சேனல் ஏபிஎஸ் ஓட ரியர்ல பார்த்தீங்கன்னா 230mm கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இந்த வண்டியும் நீங்க N250யும் பார்த்தீங்கனாலே ரெண்டுக்கும் பெருசா ப்ரொபோர்ஷன்ஸ்ல பெருசா வித்தியாசம் இருக்காது. ஆமா, அது ஒரு பெரிய பிளஸ் ஒரு 160cc மோட்டார் சைக்கிள். கரெக்டா? யா ஸோ அதோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவிஎஸ் 160, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் 160. இது வந்து 2 வால்வா இருந்தது. இப்போ 4 வால்வ் வந்ததுனால அந்த 4 வால்வோடைய ஃபேமிலியில இதுவும் வருது. ஸோ 3 பேர் தான் பிரதானமான காம்படிஷன்ல இருக்காங்க அந்த 160cc-ல. அதுல இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சேஞ்சா நான் பார்க்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்சல்யூட்லி. ஏன்னா இந்த டிஎஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நேம் சேக்காக கொடுக்கல. ஃபைன்ஸ் யூனிட் பிளஸ் பாண்டட் கிளாஸ் யூனிட்டா கொடுத்துருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இது ஒரு கிமிக்கியான விஷயம் இல்ல. ஏன்னா ஃபங்க்ஷனாலிட்டி நிறைய பேக் பண்ணிருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கூகுள் மேப்ஸ் மிரரிங் இருக்கு. அது இல்லாம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மட்டும் இல்ல, வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கு. மியூசிக் கண்ட்ரோல்ஸ் வந்து பாத்துக்கலாம். கால்ஸ் வந்து அதையும் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல டெக்னாலஜி அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்றது வந்து எலக்ட்ரானிக் த்ராட்டில் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் த்ராட்டில் கண்ட்ரோல் வந்து ரைடிங் மோட்ஸை எனேபிள் பண்ணுது, ரைடிங் மோட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அது மூலயமா 5 ரைடிங் மோட்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட், ரெயின், ரோடு, அப்புறம் ஆஃப் ரோடு, அதுக்கப்புறம் வந்து டூர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து த்ராட்டில பொறுத்து தான் வந்து டிஃபர் ஆகும். அது வந்து ஓவராலா பாக்குறப்ப அது ஒரு முக்கியமான சேஞ்சா ஃபீல் ஆகுது. இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா? ட்ராக்ஷன் கண்ட்ரோல். எஸ், அதாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எதுக்கு தேவைப்படும்? ரொம்ப அதிகமான ட்ராக்ஷன் இருக்கிற ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு தேவைப்படும். இதுல அவ்வளவு ட்ராக்ஷன் இருக்கா? அத நம்ம ரிவ்யூல தான் சொல்ல முடியும். ஓகே, ரிவ்யூ. ஆமா, எஸ், ரிவ்யூ வந்து 17ஆம் தேதி எம்பார்கோ சொல்லியிருக்காங்க. 17ஆம் தேதி வரையும் நம்ம அதை வந்து பேச முடியாது. வெயிட் பண்ணுவோம். ஜஸ்ட் இன்னைக்கு ஸ்பெக்ஸ் பத்தி எல்லாமே சொல்றேன். நான் கொஞ்சம் ஜம்ப் ஆயிட்டனோ? இல்ல பரவாயில்ல. ஓகே, தப்பு இல்ல. சரி. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மேல ஏரியா காமிச்சிடுறேன். எர்கனாமிக்ஸ். எஸ். ஏன்னா மெயினா ஹேண்ட் பார் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் மோர் அப்ரைட் ஸ்டான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 39mm ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டுவோர்ட்ஸ் த ரைடர் வந்து செட் பேக் பண்ணியிருக்காங்க ஒரு 19mm. ஓகேவா? ஸோ பழைய 2V கூட நீங்க கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, வண்டி ஒரு கம்யூட்டரிஷ் ரைடர்ஸ் ட்ரையாங்கிள் வந்து கொடுக்குது. மோர் ரிலாக்ஸ்டா உட்கார்ற மாதிரி. விஜய் பார்த்து உட்காருங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு பின்னாடி உட்கார? எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. பின்னாடி பெருசா சேஞ்சஸ் இல்ல. சேஞ்சஸ் எதுவும் இல்ல. சீட்டும் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்த அதே சீட்ஸ் தான், அதே சீட் சைஸ் தான். ஸோ அதனால அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. ரைடர் அண்ட் பில்லியன் கம்ஃபர்டபுளா போகக்கூடிய ஒரு உட்காரக்கூடிய மோட்டார் சைக்கிள். போக முடியுமா? போலாம். 160cc 18.5 bhp 14.4 நியூட்டன் மீட்டர் டார்க், ஏன் தாராளமா போலாம். எஸ், அவர் சொல்லியிருந்தா ஞாபகம் வருது. இன்னொரு மெயின் அப்கிரேட் எதுன்னு பாத்தீங்கன்னா 18.5 PS. அதாவது 2V கூட கம்பேர் பண்ணும்போது 2 PS பார் அதிகம். அது மட்டும் இல்லாம அந்த பார் எப்போ கிடைக்குதுன்னா 9750 RPM. இதே 2V பாத்தீங்கன்னா 8750 அந்த மாதிரி வரும். இது வந்து 9500 RPM வரும் அந்த டைம்ல. அது மட்டும் இல்லாம டார்க் வந்து 14.4 நியூட்டன் மீட்டர்ஸ். 2V விட 0.25 நியூட்டன் மீட்டர்ஸ் கம்மி. ஆனாலும் இந்த டார்க் கிடைக்கிற மேக்ஸிமம் டார்க் கிடைக்கிற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 8000 RPMல. அதுவும் வந்து 2V விட ஹையரான RPMல. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா பேசிக்கா வண்டியோட டாப் எண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஆன் பேப்பர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம NVS லெவல்ஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? யா, எக்ஸாக்ட்லி. ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் நோட்டும் சரி, இன்ஜினோட அந்த ஒரு சவுண்டும் வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. 2V விட இந்த 4V டிஃப்ரெண்டா இருக்கு. பட்டன்ஸை வந்து கொஞ்சம் பேசியே ஆகணும். கண்டிப்பா. லுக்ல பாக்குறப்ப இந்த பட்டன்ஸ் தான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாவும் நல்லாவும் இருக்கு. ஹசார்ட் லைட்ஸ் எல்லாம் வேற கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல நான் வந்து மைனஸா பாக்குறது என்னன்னா, ரைட் மோட்ஸ் மாத்துறதுக்கு வந்து அது ஒன்று இருக்கு. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணோம், இந்த எர்கனாமிக் சேஞ்ச் கொடுக்கறதுக்கு மெயின் காரணம் வந்து எலக்ட்ரானிக் த்ராட்டில் பாடி. அப்புறம் இந்த TFT பாத்தீங்கன்னா நார்மல் கன்சோல் விட கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து இடம் பிடிக்குது இல்லையா? அதனாலதான் அந்த சேஞ்ச் எல்லாம் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. மெக்கானிக்கலி இன்னொரு முக்கியமான சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா,
இன்ஜின்ல என்ன பண்ணியிருக்காங்க இன்ஜின்ல என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க இல்ல என்ஜின்ல வந்து ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஓ, ஓகேவா இங்க பாருங்க ஹீட் மேனேஜ்மெண்ட் மறுபடியும் நம்ம ரிவ்யூ பத்தி தான் பேசணும். இல்ல ரிவ்யூல ஹீட் தான் மேனேஜ்மெண்ட் பேசணும். என்ன பண்ணிருக்காங்கன்னு தானே சொல்றோம் ஓகே ஓகே பாருங்க எம்பார்கோ கிடையாது சொல்லிடாதீங்க சரி. ஹீட் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்காக 3 விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ம். ஒன்னு வந்து ஜெட் லூப்ரிகேஷனை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்புறம் சிலிண்டர் ஹெட் இருக்கு இல்லையா அதை சுற்றியும் ஏர் ஃப்ளோ வந்து பெட்டரா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு புது ஸ்கூப் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க ஆயில் கூலர் இருக்கு இல்லையா அதையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க எதுக்குன்னா பெட்டரான ஹீட் மேனேஜ்மெண்ட்டுக்காக இதெல்லாம் இல்லாம இன்னும் 3 பெரிய அப்டேட்ஸ் இருக்கு பேனிக் பிரேக் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆமா ஆமா 2 வீக் கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஃபீச்சர் அப்புறம் இந்த எஸ்எஸ்ல வந்து இந்த கோல்டன் கலர்ட் அப்சல்யூட் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து 37 mm இதுவே நார்மல் வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 33 mm தான் அது ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, இன்ஃபேக்ட் காம்படிட்டரை பார்த்து இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. அது என்னன்னா கிரால் ஃபங்க்ஷன். டிவிஎஸ் தான் அதை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, பட் அதை வந்து இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கியர்லையும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு ஸ்பீடை வந்து அது செட் ஆயிருக்கும். நம்ம முன்னெல்லாம் இந்த கார்பரேட்டர் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து டியூன் பண்ணி லோவர் ஸ்பீட் செட் பண்ணுவோம், எவ்வளோ ஆர்பிஎம்ல இருக்கணும்னு செட் பண்ணுவோம், அதை வச்சு வண்டி மூவ் ஆகும். இப்போ அதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்லாம் மூவ் ஆனதுனால த்ராட்டில் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அங்கே கியர் போட்டு டிராஃபிக்குள்ளே போகிறப்ப கிளச்சை வந்து ஆக்சிலரேட்டே பண்ணாமல் மூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கு. ஒரு 160 சிசி மோட்டார் சைக்கிளுக்கு இவ்வளோ ஃபீச்சருங்கிறது பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமாம், இவ்வளோ ஃபீச்சர்ஸுங்கிறது ஓவராலாக ஒரு 10 இயர்ஸோடைய எவல்யூஷனை பார்க்குறப்ப இது வந்து ரொம்ப புதுசாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. காம்படிஷன்ல கொடுத்துருக்காங்க, பஜாஜை பார்க்குறப்ப இது ரொம்ப அது மெயினா ரொம்ப அடமெண்டா அவங்க கனெக்டட் ஃபீச்சர்ஸை பெருசா கொடுக்க கூடாது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்களோட ஷெல்ல இருந்து பிரேக் பண்ணி வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ரியல் வேர்ல்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுதா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் வந்து ரியல் வேர்ல்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுதா, அதுதான் ரொம்ப பெரிய கொஸ்டின். அந்த ரிவ்யூக்கு ஃபுல் ரைட் ரிவ்யூக்கு நாங்க ஒரு கிட்டத்தட்ட காலையில இருந்து ரைட் பண்ணியிருக்கோம். அது வந்து 17th அன்னைக்கு ரைட் ரிவ்யூ வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். நீங்க ரைட் ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க டிசைட் பண்ணலாம் எந்த மோட்டார் சைக்கிள் வாங்கலாம், இதை வாங்கலாமா இல்லை காம்படிஷனை வாங்கலாமா அப்படிங்கிற நீங்க டெசிஷன் எடுக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்க ஒரு 150 to 200 சிசி வாங்குறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்க, ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு இதையும் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க எது நல்லா இருக்குன்னு சொல்லி. தேங்க்யூ.